வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றிக்குங்க. பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய் போடுங்க. ஒரு கட்டி பூண்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி எடுத்து ஓகேங்களா. வெங்காயம் அடுத்து தக்காளி நல்லா போட்டு வதக்கி விடுங்க. நான் கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எதுனாலும் எடுத்துக்கலாம். மஞ்சளும் உப்பு போட்டு கேரட் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ தான் மிளகாத்தூளும் கரம் மசாலும் போட்டிருக்கேன். அவ்வளோதான் மசால்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வணங்க விட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் நம்ம இஞ்சி போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக பண்ணலான்னு இதில் தேங்காய், இஞ்சி, பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிட்டு வந்த இதை இதில் சேர்த்துடலாம். நம்ம வச்சுக்கிற குருமாவில் சேர்த்துடலாம். அரைச்சிட்டு வரதை காய் வெந்ததையும் மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கொதி வர விட்டு இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. காய் வெந்ததையும் நம்ம குருமாவை இறக்கிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்தியோடு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.